அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட சந்திப்பில் முடிகிறேன். நம்ம பெங்களூரு மைசூருன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதில் பெங்களூர் இஸ்கானில் ஒரு மாலை. பெங்களூருவில் இருந்து தமிழ்நாடு வரும் முன்பு அங்கே இஸ்கான் கோயில் சென்று வந்தோம். மிக அழகான கோயில். அது ராதே, கிருஷ்ணர், பலராமர், சைதன்யர் ஆகியோரோடு பிரபுபாதா அவர்களுக்கும் அழகான உயிர் சிற்பம் அமைந்த இடம். இங்கே எதிரில் உள்ள கட்டடங்கள் இந்நேரம் கட்டுமானம் முடிந்திருக்கலாம். இங்கே நிறைய கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது செல்ஃபோன், கேமரா போன்றவற்றை ஒரு சுருக்கு பையில் மாட்டி டோக்கன் கொடுத்துடுவாங்க. அப்புறம் நோ கிளிக்ஸ், அதுக்கு முன்னே சில கிளிக்ஸ் எடுத்துக்கலாம். மக்கள் புழக்கம் அதிகமாக உள்ள கோயில் இது. ரொம்ப பணக்கார கோயிலும் கூட. ஜாஜ்வல்யமாக ஜொலிக்கிறது. இன்னும் வெங்கடாச்சலபதி, பிரகலாதன் ஆகியோரின் சிற்பங்களும் காட்சியளித்தன. எல்லா வட இந்திய கோயில்கள் போலவும் நேராகவே 3 சந்நிதிகள் வரிசையில் வந்து வணங்கி எல்லோருடனும் அமர்ந்து பஜன்ஸ் பாடலாம். வெளியே வந்ததும் இதே சுற்றுப்பாதையில் சென்று வந்தோம். வெளியே வந்ததும் அதே பாதையில்தான். உள்ளே பஜன்ஸ் தொடர்ந்து ஒலிக்க அவ்வப்போது ஹாரதி பார்த்துவிட்டு வரலாம். செல்லும் வழியில் ஒரு மாதிரி கருப்பு கிரானைட் கல்லில் சதுர திட்டுகள் பதித்து அதில் நடந்து செல்வது வித்தியாசமாக இருக்குது. சிலர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லியபடி நடக்கிறார்கள். அன்னதானம் உண்டு. தேவைப்பட்டால் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் அன்னதானத்துக்கு முன்பு கோயிலை விட்டு வெளியே வரும் பிரகார பாதையில் இஸ்கான் கடைகள், இனிப்பு கடைகள் அதிகம். அதிலும் நூற்றுக்கணக்கான நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ், டெலிகசிஸ். அதை தாண்டி வருவது கஷ்டம். நாங்களே 4-5 விலைக்கு வாங்கி லபக்கினோம். அவ்வளவு ருசி. எல்லாம் நெய்ப்பண்டம். ஸ்வீட் பூரி, மன்பசந்த், சந்திரகலா, சூரியகலா, தில்குஷ். 3 நிலை விமானம் உண்டு இந்த கோயிலில். இங்கே இந்த கோயிலுக்கு எதிரே 5 நிலை ராஜகோபுரத்தோடு வெங்கடாஜலபதி கோயில் ஒன்று இருந்தது. அதன் பின்னே பார்த்தோம் என்றால் பெங்களூருவின் கட்டடங்கள் பிரம்மாண்டமாக இருந்தன. நம் தென் தமிழ்நாட்டில் பொதுவாக வேங்கடவனைத்தான் வணங்குவோம். ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள் இவர்கள் சந்நிதி இருக்கும். ஆனால் ராதைக்கென தனி சந்நிதி கிடையாது. ராதாகிருஷ்ணராகவும் வணங்கப்படுவதில்லை தமிழ்நாட்டில். ஆனால் வட இந்திய கோவில்கள் அனைத்துமே அநேகமாக ராதா கிருஷ்ணா மந்திர் தான். ராதை இல்லாமல் கண்ணன் இல்லை. நிம்பர்கர் சமுதாயத்தின் மூலமே ராதை வழிபாடு கிருஷ்ணனுக்கு நிகராக கொண்டு வரப்பட்டுள்ளது. ராதா அஷ்டமி என்று கொண்டாடுகின்றார்கள். ராதை பிறந்த இடத்திற்கு தீர்த்த யாத்திரை சென்று வரும் பழக்கமும் உள்ளது. கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் சம முக்கியத்துவம் உள்ள ராதாகிருஷ்ண வழிபாட்டையே நாம் இங்கே காணலாம். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் ராதாகிருஷ்ணா பற்றி ஜெயதேவரின் கீத கோவிந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது. சுடிதார் நமது தேசிய உடையாகிவிட்டது போல வடநாட்டாரின் மற்றும் வெளிநாட்டாரின் ராதாகிருஷ்ண வழிபாடு நமது வழிபாடாகிவிட்டது. ஆனாலும் தென்னக கோயில்களில் ராதைக்கென்று தனி சந்நிதி இதுவரை எந்த கோயிலிலும் இல்லை. 1896இல் பிறந்த பிரபுபாத சுவாமிகள் சைதன்யரின் போதனைகளை பரப்ப இவ்வமைப்பை உருவாக்கினாராம். எல்லா பிர்லா மந்திர்களும் இஸ்கான் கோயில்களும் ஒன்று போலவே தோற்றமளிக்கும். வெண்ணிற கோபுரங்கள், மார்பிள் தரைகள் என வைணவ கோயில்கள்தான் அநேகம் பிர்லா மந்திர்களாகவும் இருக்கின்றன. டெல்லி, ஹைதே, பெங்களூரு ஆகிய இடங்களில் உள்ள இஸ்கான் மந்திர் மற்றும் பிர்லா மந்திர்களில் ராதாகிருஷ்ண வழிபாடு உண்டு. இவற்றை நாம் தரிசித்து சந்தோஷம் அடைந்திருக்கிறோம். அதை உங்களிடம் பகிர்வதில் மகிழ்கிறேன். நன்றி.